காற்றலையில் கலந்திருக்கும் அத்தனை அன்பு நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். விவித் பாரதி தமிழ் பண்பலை 102.3 மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். நேயர்களுக்கு எமது இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். விவித் பாரதி அப்படின்னாலே வித்தியாசம் இருக்கும். அந்த வித்தியாசத்திற்கு இன்னும் விசித்திரம் சேர்க்கிற வகையில நாம் இணையவிருக்கும் இந்த நிகழ்ச்சி தித்திக்குதே தீபாவளி. தித்திக்குதே தீபாவளி அப்படின்னு சொல்லும் போதே இன்றைய சிறப்பு விருந்தினர் யார் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வித்தியாசமான இசையை அள்ளித்தரக்கூடிய இசை வித்தகர், இசையமைப்பாளர் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பல வருடங்களுக்கு முன்னாடி உங்களை பார்த்தோம் சார். எப்படி பார்த்தோமோ அப்படியே இருக்கீங்க சார். அந்த இசையோட இருந்தா இளமை அப்படியே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்ல சார், அதே மாதிரியே இருக்கீங்க சார். என்ன காரணம் சார்? நீங்க தான் சொல்லிட்டீங்களா, இசையோட இருந்தா அப்படியே இருப்போம்னு சொல்லிட்டு. அதுவே காரணமாயிடுச்சு. வித்யாசாகர் அப்படிங்கிற பெயர் காரணம் ஏன்னா கலைவாணியின் கடாட்சம் பெற்ற ஒரு பெயர். என்ன பெயர் காரணம்? ஏதாவது ரீசன் இருக்கா சார் அதுக்கு ஸ்பெசிபிக்கா? இல்லை, அதாவது வங்க தேசத்தில் வித்யாசாகர்னு ஒரு பெரிய அறிஞர், சோஷியல் ரிஃபார்மர்னு சொல்லுவாங்க இல்லையா, அவர் இருந்தார். என்னுடைய தந்தையாருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும், அதனால் அந்த பேர் எனக்கு வச்சார். தந்தையார் அப்படின்னு சொன்னோடனே ஞாபகம் வருது சார், ராமச்சந்திர ராவ் அவர். அவர் பார்த்தீங்கன்னா இசைக்கருவிகளை நிறைய வாசிக்கக்கூடிய திறன் படைத்தவர். சந்தூர் ஆகட்டும், வைப்ரோஃபோன் ஆகட்டும், அந்த மாதிரியான இசைக்கருவிகளை அந்த காலகட்டங்களில் உள்ள திரைப்படங்களில் வாசித்தவர் அவர். ஸோ அவர்கிட்டேருந்து நீங்கள் கற்றுக்கொண்ட அனுபவங்கள்? இல்லை, அவர் தான் என்னுடைய முதல் குரு. நான் முதல்ல தொடங்கினது ஒரு இசைக்கலைஞராக தான். நான் கற்றுக்கிட்ட எல்லா இசைக்கருவிகளும், அவர் வாசிக்கிற இசைக்கருவிகள் அவர் தான் எனக்கு பயிற்சி கொடுத்தது. அந்த இசைக்கருவிகளை பயின்று ஒரு இசைக்கலைஞனாக முதல்ல அடி எடுத்து வச்சு, ஆனால் ரொம்ப சின்ன வயசுலேயே ஒரு 10-11 வயசுலேயே நான் இசைக்க ஆரம்பிச்சிட்டேன் படங்களில். அங்கேருந்து தொடர்ச்சியாக அது ஒரு அந்த பயணம், நீண்ட பயணம். இப்போது அங்கு தொடங்கிய பயணம் இன்று 2025 வரை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது, இன்னும் தொடரும். ஏன்னா ரசிகர்களாகிய எங்களுக்கு அந்த ஏக்கங்கள் நிறையவே இருக்கு சார். பாடல்கள் அப்படின்னு போகும்போது ஒரு இறையருள் போற்றும் இன்னிசை இப்படிதான் இருக்கும். வித்யாசாகர் அப்படின்னும் போது அதுல வித்தியாசம் இருக்கத்தான் இருக்கும். பாரம்பரியம், பண்பாடு, அதை போற்றக்கூடிய பாடல்களை இப்படி பாடல் வழி கொடுத்தா எப்படி இருக்கும்னு கொடுத்ததுதான் செங்கோட்டை படத்துல ஒரு பாடல், பாடு 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 பாரத பண்பாடு. அதுல ஏன் முதல்ல அந்த விருத்தம் ஸ்லோகத்தோடு ஆரம்பிக்கணும்னு உங்களுக்கு தோணி இருக்கு சார்? ஜெனரலா பாடு பாடு பாரத பண்பாடுன்னு ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா முதல்ல அந்த ஒரு விருத்தம் ஸ்லோகம் கொடுத்துருக்கீங்களே, என்ன காரணம்? பாரத பண்பாடுன்னு நம்ம சொல்லும்போது, அதாவது நம்முடைய தேசத்தையும் நம்முடைய கலாச்சாரத்தையும் உயர்த்தி பேசும்போது அது முன்னாடி அந்த ஸ்லோகத்தை போடணுன்ற ஒரு எண்ணம் தோணிருக்கு. ஆமாம், நீங்க சொன்ன மாதிரி அந்த காலகட்டம் ஆகட்டும், இந்த காலகட்டம் ஆகட்டும், இனி வரக்கூடிய காலகட்டம் ஆகட்டும், ஒரு இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும், ரிபப்ளிக் டே ஆகட்டும், ஜெய்ஹிந்த் படத்துல இருந்து, செங்கோட்டை படத்துல இருந்து, இதெல்லாம் அந்த பிஜிஎம் கேட்கும் போதே நமக்குள்ள ஒரு நாட்டுப்பற்று ஊற்றெடுக்கும். அது எப்படி சார் உங்களுக்கு அப்படி தோணுச்சு? ஏன்னா எஸ்பிபி சார் அவருடைய குரல் வேற, உங்களுடைய இசை வேற, எல்லாம் சேர்ந்து ஒரு காம்போவோ எங்களுக்கு கிடைக்கும் போது ஒரு அதீத அனுபவம். எப்படி அப்படி தோணுச்சு சார்? இல்லை, இந்த நாட்டுப்பற்று பாடல்கள் நான் செஞ்சது ஐ திங்க் அது ஒரே ஒரு பாட்டு தான். அந்த படத்தில் தான் எனக்கு கிடைத்த ஒரு அவகாசம்னு சொல்லலாம். அது நான் என்னுடைய வளர்ச்சி காலங்களில் முதல் பாகம். அதாவது நான் இசையமைப்பாளரை என்னை நான் நிலைநிறுத்தி கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இருந்து முதல் ஒரு 2-3 படங்களில் இருக்கக்கூடிய பாடல். அப்போ அந்த பாடல் தேசப்பற்று பாடல்கள், தாய்மொழி பாடல்கள், தாயை பற்றிய பாடல்கள். இது எப்பவுமே நீங்க எப்படி பண்ணாலுமே மக்கள் ரசிப்பாங்க. ஆனா அது நிலையா நிக்கிறதுக்கு வேற என்னமோ தேவைப்படுது. இப்ப அதை ரசிப்பாங்க. நல்லா இல்லைன்னு என்னைக்குமே சொன்னது நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? தாயை பற்றிய பாட்டோ அது சுமாராக இருந்தால் கூட நல்ல பாட்டுன்னு தான் சொல்லுவாங்க. பட் அதுலேயே ஒரு சிறந்த பாடல் பண்ணால் அது நீங்காத இடம் பெறக்கூடிய ஒரு பாடல். அதுக்கு எடுக்கப்பட்ட முயற்சி தான் அந்த பாடல். அதாவது அது காலம் கடந்து அப்படி நிற்குன்றது நம்மளுக்கு அன்றைக்கி தெரியாது, நல்ல பாடலாக உருவாகுன்ற வரைக்கும் தான் எடுத்த முயற்சி. இன்றைக்குமே அந்த பிஜிஎம் எங்களுக்குள்ள ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்தும் இல்லையா சார்? நாங்கள் என்னமோ அந்த விடுதலை போராட்ட காலகட்டத்திலேயே வாழ்ந்த மாதிரி நாங்கள் நினச்சிப்போம். இன்ட்ரலூட் ஆகட்டும், ப்ரீலூட் ஆகட்டும், எல்லா பிஜிஎம்மே அப்படி தான் கொடுத்துருப்பீங்க. அடுத்து கேள்வி அப்படின்னு வரும்போது, வித்யாசாகர் இசை அப்படின்னாலே மென்மை அப்படிங்கிற ஒரு புகழாரம் இருக்கு. அந்த மெலடிக்கு நீங்க ஸ்பெசிபிக்கா என்ன பண்றீங்க சார்? அந்த மாதிரி மெலடியா ஸ்பெசிபிக்கா ஏதோ ஒன்று இருக்கு அப்படிங்கிறதுக்கு நீங்க எங்களுக்கு அப்படி கொடுக்கறதுக்கு என்னவோ பண்றீங்க சார். என்னது அது? இல்லை, நான் ஒன்றும் பண்ணல. எனக்கு இயற்கையாக வரக்கூடிய விஷயம் அது நான் அதுக்குன்னு ஒரு மெனக்கெட்டு முயற்சி எடுக்கிறது ஒன்றும் கிடையாது. இயற்கையாக என்னுடைய அது ஒரு பண்பு. அது நம்ம இசை ஒரு பண்ணும்போது அதுக்கு அந்த பாடல் உருவாகும் போது
எனக்கு அமைந்தது எல்லாமே வந்துட்டு எல்லாமே இந்த காதல் பாடல்கள், ஆஹா. இப்போ அந்த மாதிரி பாடல்கள்லாம் மென்மையான வரும்போது பாடல்கள். மென்மையான பாடல்கள் தான். ஸோ அதில் எனக்கு பிடித்த பாடல்கள் உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்றது தான் எனக்கு கிடைத்த பேருன்னு நிச்சயமா சார், அதுல டவுட்டே இல்லை. நீங்க கொடுக்கக்கூடிய அத்தனை பாடல்களும் ரசிகர்களாக எங்களுடைய மனசுல சிம்மாசனம் போட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய பாடல்கள் தான். அடுத்த கேள்வின்னு போகும்போது, ஏராளமான பாடகர் பாடகிகளை அறிமுகப்படுத்திய பெருமை வித்யாசாகர் அவர்களுக்கு இருக்கு. அதுக்கு ஏதாவது அடித்தளம் இருக்கா சார்? நான் வந்து ஒரு பேட்டியில கேட்டேன், மாணிக்க விநாயகம் சார் சொல்லியிருக்காரு, கண்ணுக்குள்ள கெளுத்தி வச்சிருக்கு. நான் வந்து ஒரு மாதிரி கிராமிய இதுவே பாடிட்டு இருந்தேன், எனக்கு இது ஒரு புது அனுபவமா வித்யாசாகர் அவர்கள் கொடுத்தாருன்னு. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? ஏன்னா நிறைய பாடகர் பாடகிகளை நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க, எல்லாருமே டாப்ல இருக்கிறவங்க. அது சரி. அதாவது யாராவது ஒருத்தர் வந்து திறமையை கண்டு அந்த திறமைக்கு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நான் வந்து இப்போ எனக்கு யாரோ என்னுடைய திறமையை பார்த்து தானே எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி என்னால் முடிந்த வரைக்கும் எங்கேயாவது திறமையை நான் வந்து பார்த்தேன்னா அவங்களுக்கு என்னால் முடிந்த ஒரு உதவின்னும் போது நான் வந்து செய்யக்கூடியது, எனக்கு இப்போ நல்ல பாடகர்களாக இருக்கும்போது படத்தில் பாட வாய்ப்பு கொடுக்கறது, படைப்பாளிகளாக இருக்காங்க, எழுத்தாளராக இருக்காங்கன்னும் போது ஒரு பாடல் எழுத கொடுக்கறது, இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியும். அந்த மாதிரி நான் எடுத்துகிட்டு வந்தது தான் நிறைய புதிய பாடல்கள். அண்ட் இன்னொன்று, அந்த காலகட்டத்தில் வந்து செய்த புதிய புதிய இளம் கதாநாயகர்கள்லாம் வரும்போது கொஞ்சம் புதுசாக இருக்கிறவங்கள அந்த குரலும் வந்துட்டு கொஞ்சம் வந்து மேட்ச் ஆகிற மாதிரி நம்ம பண்ணணும் இல்லையா? இப்போ வந்து ரொம்ப எஸ்டாப்ளிஷ்டான வாய்ஸஸை நம்ம வந்து போடும்போது சில டைமில் மிஸ் மேட்ச் ஆகிடும். ஏன்னா இந்த பையன் ரொம்ப இளமையாக இருப்பான், சின்ன பையனாக இருப்பான் ஹீரோ, அப்போ வந்து ரொம்ப பெரிய குரலை போட்டோன்னா மிஸ் மேட்ச் ஆகிடும். அப்படி புகுத்த வேண்டாம், நம்ம புகுத்துறது இப்படி புகுத்தலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். அப்படின்னு வந்து நிறைய புது வாய்ஸஸ் அது தானாக வந்து அந்நேரம் பார்த்து நிறைய பேர் கூட என்னை தேடி அணுகி வர்றதும், அவங்களுக்கு அந்த வாய்ப்புகள் கிடைச்சதும் வந்து இறைவனுடைய ஒரு செயல், அவ்வளோதான். அவங்களுக்கு என் மூலமாக இறைவன் ஏதோ பண்ணியிருக்காருன்னு நான் நினச்சிக்குவேன். வித்யாசாகர் சார் இன்ஸ்ட்ருமெண்ட் வாசிப்பாரு, நிறைய தெரியும், நிறைய தந்தி கருவிகளை பயன்படுத்தியிருப்பீங்க, தாள கருவிகளை பயன்படுத்தியிருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு பிடித்த இசைக்கருவின்னு ஏதாவது இருக்கா சார்? எனக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி. இல்லை, எனக்கு எல்லா இசைக்கருவிகளும் பிடிக்கும். ஒவ்வொரு மனிதனும் எப்படி வித்தியாசப்படுறானோ அந்த ஒரு இசைக்கருவியும் வந்து அதற்குண்டான ஒரு அலாதியான விஷயம் இருக்குது. இது எல்லாத்தினுடைய ஒரு கூட்டு இதுதான் வந்து அந்த பாடலில் நீங்கள் கேட்கக்கூடிய ஒலி. அதனுடைய ஒரு சங்கமம் தான். அந்த அத்தனை இசைக்கருவிகளுடைய எல்லாம் சேர்த்து வரும்போது தான் உங்களுக்கு அந்த முழுமையான ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடியது. அதை சொல்லக்கூடிய விஷயத்தையும் இருக்கக்கூடிய இசையை வந்து ப்ராப்பராக உங்களுக்கு சேனலைஸ் பண்ண முடியுது. ஸோ அதனால் வித்தியாசப்படுத்தி பார்க்கறது இல்லை, எல்லா இசைக்கருவிகளும் சிறந்தவை தான், எல்லாமே பிடிச்சது. அதுதான் நீங்கள் இசை கோர்வையாக எங்களுக்கு கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி. சார், இப்போ பாடல்கள் அப்படின்னு போகும்போது எந்த பாடல்களை எடுத்து பேசுறது, எந்த பாடல்களை, என்ன அவ்வளவு இருக்குது. நான் வந்து இப்போ நான் பிஹெச்டி தொடங்கினேன்னா கூட நான் ரிட்டையர் ஆகிடுவேன் சார், நான் பண்ண முடியாது உங்களுடைய பாடல்கள், அப்படி இருக்குது பாடல்கள். ஒரு சில பாடல்கள் மட்டும், பூவாசம் அன்பே சிவம் படத்தில், அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னமோ பூமியில் உட்காந்து தான் சார் இசையமைச்சிருக்கீங்க, நாங்கள் ஹெவனில் உட்காந்து கேட்போம். ஏன்னா அப்படிதான் இருக்கும் அந்த பாடலோட ஒரு இது. சரி, அதுதான் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிஜிஎம் வந்து ஸ்டார்ட் ஆகுது, ஃப்ளூட்ல கொடுத்துருப்பீங்க. சரி, ஃப்ளூட்ல ஸ்டார்ட் ஆகுதுன்னு 50 செகண்ட்ஸ்ல ஒரு கன்க்ளூஷன் கொடுக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, உயிர் வாங்கிடும் ஓவியம் நீயடி, அந்த இடத்துல ட்ரம்ஸ் தட்டி காமிச்சிருப்பீங்க. எப்படி உங்களுக்கு இப்படி இந்த கோர்வையை பயன்படுத்தணும்னு தோணுச்சு சார்? இல்லைம்மா, இதில் வந்து எதுவுமே பிளான் பண்ணுறது ஒன்றும் கிடையாது. அந்த பாடலை வந்து இப்போ இன்றைக்கி இந்த பாடலை பதிவு பண்ணுறோன்னும் போது ஒரு ஓட்டம் தான், உயிரோட்டமாக வந்து வரக்கூடிய ஒரு விஷயந்தான். அந்த நேரத்துக்கு ஒரு இசை ஓட்டம் அது. இந்த பாடல் இப்படி தொடங்கணும், இல்லை அது தொடங்குறதுக்கு எப்படி தொடங்கலான்னும் போது வரக்கூடிய எண்ணம் தான், எண்ண அலவரி இசை மாதிரி வந்து கண்டினியூஸாக போயிட்டுருக்கும். இந்த பாடல் இப்படி வரணும், இதுக்கப்புறம் இப்படி வந்தால் நல்லா இருக்குன்ற ஒரு எண்ணங்கள் தான். உங்களுடைய எண்ண ஓட்டத்தில் அத்தனை இசை நாட்டம் இருக்குது சார். அந்த நாட்டம் தான் நாங்கள் விரும்பி கேட்குற வகையில் இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி. சார், அடுத்த பாடல்னு போகும்போது சந்திரமுகி படத்துல அண்ணனோட பாட்டு, நிறைய பாடல்கள் அதுல இருக்கு. அண்ணனோட பாட்டு சார், அந்த பீட்டு போய்கிட்டே இருக்கும். இன்னொன்னு அதுல நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தைகளுக்கு வலுவும் வண்ணமும் சேர்ப்பதில் வித்யாசாகருக்கு ஒரு தனி இடமே இருக்கு. அகர்ந்த விழா நகர்த்து பேசு, மீனிங்ஃபுல்லானதுதான் பேசணும், பொருள் இல்லாதவற்றை தவிர்த்து பேசு, கபிலன் அவருடைய கற்பனையில அது அழகாக கொடுத்துருப்பீங்க சார். அகர்ந்த வில்லா நகர்த்து பேசு அப்படின்னு. ஸோ அது என்னன்னு எங்களை யோசிக்க தோணுச்சு சார். இது என்ன வார்த்தையா இருக்கு? அகர்ந்த பெல்லா நகர்ந்த பீஸு அப்படி வச்சிங்களா சார்? ஆனால் நாங்கெல்லாம் அகர்ந்து விழா நகர்த்து பேசுன்னு இல்லை உங்களுக்கு இருக்கக்கூடிய என்ன சொல்றது, ஒரு நயத்தோடவும் உங்களுடைய தமிழ் காதலோடவும் அதை வந்து அழகாக தமிழ் படுத்திட்டீங்க. அது அப்படி கிடையாது. அகர்ந்த பெல்லா நகர்ந்த பீஸுன்னு அது என்னன்னா, ஏதாவது ஒரு கேட்சியா ஒரு ஃப்ரேஸ் வேணும்னு சொல்லி யாரையோ கேட்கும்போது கானா பாடல்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அவங்க பாடுற ஒரு 2 வரி அதை எடுத்து சேர்த்தோம் அந்த பாட்டில். அவ்வளோதானே தவிர நீங்கள் சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது.
சார் அடுத்த படம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சந்திரமுகி படத்துல வந்து அண்ணனோட பாட்டு அப்படிங்கிறத பார்த்தோம். அதே மாதிரி அண்ணனோட பாட்டு எவ்வளவு விறுவிறுப்பா போகுமோ அந்த மாதிரி ஒரு நல்ல மெலடி, கொஞ்ச நேரம் அந்த பாடல். அந்த பாடல் கேட்கும்போது இன்னும் கொஞ்ச நேரம் நீளாதா அப்படின்னு தோணும். அது நாங்க எங்க போய் கம்பேர் பண்ணி பார்த்துப்போம் அப்படின்னா, கோபாலகிருஷ்ண பாரதி சபாபதிக்கு வேறு தெய்வம் சமானமாகுமா லிங்க் பண்ணி ஆவோகியோட கொடுத்துருப்பீங்க. ஆக இத பாடிட்டு அப்படியே அந்த கொஞ்ச நேரம் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு கிளாசிக்கல் டச் அப்படியே கொடுத்துருப்பீங்க. அந்த மெலடியும் விடாம கொடுத்துருப்பீங்க. எப்படி உங்களுக்கு அந்த எண்ணங்கள், உங்களுடைய எண்ணங்கள்ல அப்படியே எல்லாமே சிறகடித்து பறக்குதே? வித்தியாசம் அப்படின்றது ஏதாவது ஒரு மனிதர்கள்ட்ட பார்க்கும்போது ஒரு வித்தியாசம் இருக்கும், 2 வித்தியாசம் இருக்கும். ஆனா முழுவதுமே வித்தியாசமா இருக்கு இசையில அப்படின்னா எப்படி சார்? அது என்ன வினோதம்? அதாவது எனக்கு முன்னாடியும் என்னுடைய காலத்திலுமே வந்து இசையமைக்கிறவங்க 1,00,000 பேர் இருக்காங்க, ஜாம்பவான்கள் இருக்காங்க இல்லைங்களா? நம்மளுக்கு முன்னோடிகளாக வந்துட்டு தங்களுடைய பதிவை வந்து யாராலையும் மறக்க ஒண்ணாத ஒரு பதிவாக செய்து இசை இதில் வந்து தடம் பதித்தவர்கள் வந்து எவ்வளோ கிரேட் பீப்புள் இருக்காங்க இல்லைங்களா? அவங்களிருந்து வித்தியாசப்பட்டு நம்ம இருக்கணும். அண்ட் வித்தியாசப்படுறோன்றதுக்காக வித்தியாசப்படக்கூடாது. முதல்ல வித்தியாசப்படணும், அது இயற்கையாகவே நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். நீங்கள் வித்தியாசமாக இருக்கிறது மக்களுக்கு பிடிக்கவும் செய்யணும், அப்போ தான் உங்களுக்கு பேர் வரும். கரெக்டு தானே? கரெக்ட். அதாவது எனக்கு பிடித்த இசையை நான் செய்வேன், எல்லாருக்கும் அவங்களுக்கு தெரிந்ததும் அவங்களுக்கு பிடித்ததும் அவங்க செய்ய முடியும். அதை செய்யும்போது அவருடைய கற்பனையை மக்கள் ஆமோதிக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்குது. அதாவது வெகுஜன மக்கள் எத்தனை பேர் விரும்புகிறாங்களோ, உங்களுடைய இசையை விரும்பி கேட்குறாங்களோ அவ்வளோ உங்களுக்கு பாப்புலாரிட்டி கிடைக்குது. அண்ட் உங்களுடைய இசையில் மேன்மை இருக்குது, உயிரோட்டம் இருக்குதுன்னு சொன்னால் அதனுடைய வெற்றியின் காலம் நீண்டு போகுது, அவங்க மனசில் ஆழமாக பதியக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அண்டு இப்போ வந்து என்னுடைய பாடல்கள், நீங்கள் சொல்கிற பாடல் கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆயிடுச்சு அந்த பாடல்கள்லாம். இப்போ வந்து நான் வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்லாம் ஷோஸ் பண்ணும்போது பார்க்கும்போது 16, 17, 18 வயசு பசங்க இருக்காங்க, என்னுடைய எல்லா பாடல்களையும் அவங்க முழுமையாக பாடுறாங்க, எல்லா பாட்டையும். ஸோ அவங்களையும் அது வந்து பாதிச்சிருக்கணும் போது இதில் வந்து பெருமை எதுக்கு? அந்த இசைக்கு தான் பெருமை, கடவுளுக்கு தான் பெருமை. இசை கொடுத்த வித்யாசாகர் சார் இல்லை எனக்கு கொடுத்தது அவன் தானே. நான் எப்பவுமே அப்படிதான் நினைப்பேன். நான் அதாவது நான் மட்டும் காரணம் இல்லை, எனக்குள்ளார அந்த ஐடியா கொடுத்தது யார்? நானும் ஒரு இசைக்கருவி மாதிரி தான் என்ன நான் நினச்சிக்கிறேன். இப்போ நான் எப்படி இசைக்கருவிகளை மீட்டுறாங்களோ அதுலேருந்து இசை வருதோ, என்னை ஒருவன் மீட்ட எனக்குள்ளேருந்து பாட்டு வருது. இசை தான் உங்கள் உலகம். அந்த இசையை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க பார்த்தீங்க. உங்களை சுற்றி தான் சார் எங்களுடைய ரசிகர்கள் அடியே. இல்லை, அது வந்து இசையின் பெருமை, அது இசையின் மேன்மை. அது மேன்மை எல்லாமே கலந்தது தானே வித்யாசாகர் சார். அள்ளித்தந்த வானம் படம் சார், சுஜாதா அவங்களுடைய காம்பினேஷன்ல உங்களுக்கு நிறைய வந்திருக்கு. இப்போ பொதுவாகவே அள்ளித்தந்த வானம் படத்தில் பார்க்கும்போது வாடி வாடி நாட்டுக்கட்ட அந்த சாங் எடுத்துக்கும் போது இப்போ நாங்கள்லாம் பேச்சு வழக்கில் சொல்லுவோம், அதுக்கு என்னன்ற அப்படிங்கிற மாதிரி பேசுவோம். ஆனால் அதை கூட ஒரு மியூசிக்கில் அதுக்கு இப்போ என்னங்கிற அது இப்படி இவ்வளோ அழகாக கொடுக்க முடியுமா? அதே மாதிரி வந்து பப்பல பல பப்பல பல பப்பாளி பழமே, இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் இவ்வளோ அழகாக பாட்டோடு கொடுக்க முடியும்னா அது வித்யாசாகர் சாரால் மட்டும்தான் முடியும். அது சரி. அடுத்த படம் சார் ஆலங்குயில் கூவும் ரயில். அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஹரிணி பாடின பாடல், காப்பி ராகத்துல கொடுத்துருப்பீங்க. எங்களுக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவீங்க சார் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நிறைவா முடிக்கும் போது ஒரு அந்த ஏலேலேலோ அப்படின்லாம் சொல்லும் போது ஒரு மென்மையான தாலாட்டு எப்படி இருக்குமோ அப்படி இருக்கும். தாலாட்டையும் தாண்டி ஒரு கிளாசிக்கல் டச் அதோட முடிச்சிருப்பீங்க. என்ன பர்பஸ்க்கு அந்த கிளாசிக்கல் டச் எங்களை கவர்ந்து? படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுமையான ஒரு இடத்துல தான் அந்த பாடல். அந்த படத்தினுடைய நாயகன் வந்து ஒரு வார்த்தை சொல்ல ஹைக்கூ கவிதை மாதிரி 2 வரியில வந்து அவ வந்து பாட்டை வந்து சொல்லுவாள். கொஸ்டின் ஆன்சர் பேட்டர்ன் தான். ஸோ இதை சொல்லிகிட்டே வரும்போது அந்த மாதிரி நல்லா இருந்தது ஐடியான்னு சொல்லி அதுக்கு பாடல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அந்த பாடல் டியூன் போயிட்டு இருக்குது. எல்லாம் முடிச்சுட்டு கடைசியில் வந்து அந்த ஃபேமிலிக்கு நடுவில் பாடுவாங்க. ஸோ சபையில் பாடும்போது வந்து இதை பாட முடியாதுன்னு சொல்லி அந்த ராகத்தில் இருக்கக்கூடிய என்ன தவம் செய்தனை எடுத்து வந்து ஜாயின் பண்ணோம். அடடா, இப்போ நீங்கள் ஃபேமிலிக்கு நடுவில் பாடணும் அப்படின்னு சொல்லும்போது இன்னொரு படம் கூட ஸ்னேகாவோடது எங்களுக்கு ஞாபகம் வருது, பிரிவோம் சந்திப்பு. வசந்தா ராகம் சார். விகரதி ஹரிரிக சரசவசந்தே த்ரித்யதி யுவதி ஜனேன சமம் சகி விரகி ஜனஸ்ய துரன்
தேராதே கண்டேன் 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 காதலை. அது நாங்க எங்க போய் மிங்கிள் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா ஜெயதேவரோட அஷ்டபதி, லலிதல் அவங்க அதோட போய் மிங்கிள் பண்ணி பார்த்து சரி அதுதான் அப்படின்னு விட்டா நடனம் ஆடினார் தில்லை வெகு நாகரீகமாகவே கனக சபை அப்படின்னு அந்த ஆவும் இந்த ஆவும் மிங்கிள் ஆகும்போது அடடா அது ராதே கிருஷ்ணாவுக்கு போட்டிருக்காங்க, கண்டேன் கண்டேன் காதலுக்கு வித்யாசாகர் சார் போட்டிருக்காரு. இப்படியெல்லாம் நாங்க எங்களுக்கு தெரியாத எங்களுக்கு கூட இசையை புரிய வச்சிருக்கீங்க நீங்க. என்ன சார் அது மாயமா மந்திரமா அப்படிதான் கேட்கணும், கமல் சார் கேட்கிற மாதிரி. நானும் அதே கேள்வியை மேல பார்த்து கேட்க போறேன், இது மாயமா மந்திரமா அப்படி. ஆமா, ஏன்னா இவ்வளவு தூரம் யோசிச்சு பாட்டு பண்றது இல்லம்மா, உண்மையிலேயே அது இயற்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த பாடல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுதான் சொன்னேன், பாடல் பண்ணும்போது நீங்க யோசிச்ச அளவுக்கு நான் யோசிச்சது கிடையாது. அது ஒரு நல்ல பாடலா வரணும், அதாவது நம்ம மனசு எந்த போக்கில் போகுதோ அதில் போகுது. அது தானாக வந்து ஒரு ராகத்தில் அமையுதோ இல்லை வந்து மெல்லிசை பாடலாக அமையுதோ இல்லை வந்து ஒரு ஃபாஸ்ட் சாங்காக அமையுதோ அது இயற்கையாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் பண்ணணுன்றது ஒன்றும் கிடையாது, அந்த நியமம் வச்சுக்கிறது கிடையாது. செய்யும்போது வந்து தானாக நடக்குது. அது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களை போன்ற இசை ரசிகர்களும் அவங்க வந்து அதை தெளிவாக வந்து அதை பிரித்து பார்த்து வந்து இதில் வந்து நீங்கள் ஜெயதேவி அஷ்டபதிக்கெல்லாம் போயிட்டீங்க. அதாவது மியூசிக் ரிலேட்டிவிட்டி சொல்கிறேன். கண்டிப்பாக சார், முதல்லயே நான் சொன்ன மாதிரி உங்களுடைய பாடல்கள்லாம் எடுத்து நான் ரிசர்ச் பண்ணி பிஹெச்டி பண்ணணும்னு நினச்சேன்னா நிஜமாக நான் முடிக்க மாட்டேன் சார். நான் ரிட்டையர்மெண்ட்டு தான் அவன், அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா அவ்வளவு விஷயங்கள் இருக்குது சார், ஒவ்வொரு பாடல்லையும் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. அதே பாடல் அப்படின்னு போகும்போது ராமன் தேடிய சீதை சார், மழை நின்ற பெண், சில பாடல்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா பாட்டு முடிஞ்சிடும் சார், ஆனால் அந்த பாட்டு காதல் கேட்டுக்கிட்டே இருக்கும், ரீங்காரம் விட்டுட்டு இருக்கும். வித்யாசாகர் சார் என்னமோ அதை மியூசிக் கொடுத்து முடிச்சிட்டாரு, அதோட பாட்டை முடிச்சிட்டாரு, ஆனால் எங்களுக்கு அந்த பாட்டு காதலையும் கேட்டுக்கிட்டே இருக்கும் சார். அந்த மாதிரி அதில் வந்து கல்யாணி பாடியிருப்பாங்க. ஒரு வித்தியாசமான சிங்கர்களையும் நீங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கீங்க. சரி, இந்த ராகம்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட நம்ம எவ்வளோ ரீதிகளை கேட்டிருக்கோம் சார். ஆனால் சுடும் நிலவு சுடாத சூரியன் எல்லாம் வேண்டுமா, அதில் 4 தடவை காதலித்து பார், ஒவ்வொரு காதலித்து பார்லையும் ஒவ்வொரு டைமென்ஷன் இருக்கும் சார். எப்படி சார் இதான் சொல்கிறேனே, கேட்கணும்னு எத்தனை பாடல்களை குறைச்சி எழுதிட்டு வந்திருக்கேன் சார். ஏன்னா இவ்வளோ பாடல்கள் எழுதுனா நமக்கு நேரம் அப்படிங்கிறது இடம் கொடுக்கணும். சில ரீதி கோளையில் நிறைய பாடல்கள் வந்திருக்குது, மாபெரும் வெற்றியான பாடல் வந்திருக்குது. சின்ன கண்ணன் அழைக்கிறான், தலையை குனியும் தாமரையே வந்திருக்கு. இதுக்கு வித்தியாசமான ஒரு பாடல் இப்போ நான் பாடும்போது வந்து அதே ராகம் தான், பட் வேறு மாதிரி நம்ம கையாளணும். நான் இன்றைக்கும் வந்து அதை யோசித்தது என்னென்னா, இப்போ சூடும் நீலவு அப்படின்னு தான் போட்டிருப்பேன், சாப்பா அப்படின்னு போட்டேன். இன்றைக்கி நான் யோசிக்கிறேன் அது ஏன் சாப்பா, அது இல்லை, பட் வந்து மக்கள் அதை ஏற்றுட்ருக்காங்க. அதாவது கேட்குறதுக்கு சுகமாக சொன்ன வார்த்தைக்கும் அந்த இசையும் அழகாக சேர்ந்ததுனால அதை ஒத்துட்ருக்காங்க. அடுத்தது வந்து தாமரை பூவுக்கும் தண்ணி கண்ணுக்கும் சண்டையே வந்ததில்லை. இது ஒரு கிராமிய சூழலை காட்டணும் பாடலில். பறவையோட ஓசைகள் பாடல் முழுதும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த நதியில் நீந்தி செல்லக்கூடிய ஆறு, அந்த நீர்நிலையில் அந்த சவுண்டை கூட அந்த எஃபெக்டோடு கொடுத்துருப்பீங்க சார். அதையும் தாண்டி ஒரிஜினல் எஃபெக்டை வந்து சில படங்களில் நீங்கள் கொடுத்துருப்பீங்க. கோலி குண்டு, அந்த ஜன்னல் சாத்துறது, கதவு திறக்கிறது, இப்படி ஒரிஜினல் எஃபெக்டை கொடுக்கலாம் அப்படின்னு எப்படி யோசிச்சிங்க சார்? பாடலுக்கு உண்டான சூழலை சொல்கிறாங்க. இப்போ எதுவாக இருந்தாலும் இயற்கையிலேருந்து எடுக்கிறது தானே, நம்மளோட ஒரு இன்ஸ்பிரேஷன் தான் அது. அதனால் வந்து அவங்க பாடல் சூழல் சொல்லும்போது, பாடலை பாடும்போது நேச்சுரலாக இருக்கக்கூடிய விஷயங்களை நம்ம புகுத்த முடியுமோ அது வந்து ஒரு அழகு சேர்க்குது. அந்த இன்னும் கொஞ்சம் இப்போ நீங்கள் சொன்னீங்க இந்த கம்மா தண்ணி ஒத்தும் போதுன்னு சொல்லும்போது அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்ட் பார்த்தா ஃபுல்லாக தண்ணியில் வந்து ஆமாம் அந்த தண்ணியோட ஓசை கேட்டுக்கிட்டே இருக்கும். நீச்சல் அடிக்கிறோமோ இல்லையோ நமக்கும் வரும் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஃபீல் நல்லா கொடுத்துருப்பீங்க சார். என்ன நாங்க யோசிச்சோம் அப்படின்னா, இசையை ரசிக்கக்கூடிய நேசிக்கக்கூடிய ஒருத்தரால மட்டும்தான் இந்த மாதிரி இசையமைக்க முடியும்ன்ற ஒரு எண்ணம் எங்களுக்குள்ள வந்தது சார். அது வித்யாசாகரோட இசை வித்தை. அது அடுத்தது சார், எவ்வளோ தமிழுக்கு முக்கியமானது அப்படின்னு சொல்லும்போது லகரம் லகரம் லகரம், இது லா அப்படிங்கிற ஹம்மிங் வந்தாலே பார்த்தீங்க அப்படின்னா எப்போவுமே நம்ம எந்த லா யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் ஒரு வித்தியாசமாக பொய் படத்தில் லகரம் யூஸ் பண்ணுறாங்க. எஸ்பிபி சாரும் வந்து அப்படி பாடியிருப்பார். இது வந்து பா விஜய் அவருடைய கற்பனை. அவர் கூட இனியவளே எள்ளி துள்ளி அப்படின்னு கொடுத்துருப்பார். ஏன் அந்த ஹம்மிங் வந்து என்ன, இந்த வித்தியாசத்தை யாருமே பண்ணலை சார். அந்த ஹம்மிங் வந்து லா வரும்னு தெரியும், ஆனால் இந்த லா அப்படிங்கிறது எப்படி தோணுச்சு சார்? அவருடைய கற்பனைக்கு அப்படி தோணுச்சு அவங்களுக்கு. அந்த லகரத்தை வச்சு தான் அந்த பாட்டு. ஆமா, ஃபுல் பாட்டும் அப்படி தான். ஹம்மிங் கூட லகரத்திலேயே வச்சுட்டாங்க, எங்கேயுமே அங்கே அதை காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி.
வரிகளுக்கு வண்ணம் சேர்ப்பவர் வித்யாசாகர். அது அழகா சேர்த்து வச்சிருக்கிறீங்க சார். தவசி படத்துல தந்தன தந்தன தை மாசம். இன்னைக்கு தை மாசம் மட்டும் இல்ல சார், எந்த கல்யாண மாசம் வந்தாலும் எல்லார் வீடுகள்லயும் கேட்கக்கூடிய பாடல் அது. அந்த பாடல் வந்து பாத்தீங்கன்னா சாரீரம் முழுதும் சந்தத்தின் ஊற்று நமக்கு அப்படி எடுக்கும். தபேலா எப்படி அங்கங்கேயும் தபேலாவை பயன்படுத்தும் போது எங்களுக்கு சொல்ல தெரியல சார், அப்படி இருக்கு சார். ஒரு கிராமிய பாடலுக்கு எப்படி இப்படி பயன்படுத்திருக்கலாம்னு உங்களுக்கு தோணியிருக்கு சார்? இல்லை, அதான் நான் சொல்கிறேன், ஒரு பாடலும் அந்த பாடல் எப்படி கொடுத்தா மிக சிறப்பாக இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் தான். இப்போ இதுக்கு ஒன்றும் வரைமுறையோ வரையறையோ ஒன்றுமே கிடையாது. எப்படி வேணாலும் இருக்கலாம், எந்த பாடல் வேணாலும் எப்படி வேணாலும் நம்ம ப்ரெசென்ட் பண்ணலாம். அன்னைக்கு நம்மளுக்கு தோன்ற கற்பனை, இந்த பாடல் இப்படி பண்ணால் தான் மிக சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், இதெல்லாம் வர்றது தான் அந்த பாடலுடைய மொத்த வெளிப்பாடும். உங்களுடைய எண்ணங்கள் எங்களுக்குள்ள வண்ணமாக இருக்கு சார். நிலாவேவா படத்தில் சார் விஜய் வித்யாசாகர் சார் காம்பினேஷன்ஸ் நிறைய இருக்குது. அந்த காம்பினேஷனில் எங்களுக்கு பிடிச்சது வந்து நிறைய இருந்தாலும் நிலாவேவாவுக்கு ஒரு தனி இடமே இருக்குது. அதில் வந்து நீ காற்று நான் மரம். நீங்கள் என்ன மாதிரி இசையமைச்சாலும் எங்களுடைய தலை அசைச்சிக்கிட்டே இருப்போம் சார். நீங்கள் காற்றாக இருந்து இசையமைக்கிறீங்க, நாங்கள் மரமாக இருந்து தலை அசைச்சிக்கிட்டே இருக்கோம். அப்படி ஒரு பாடல். அதில் வந்து வீணையை ராஜேஷ் வைத்தியா அவருடைய வீணையை பயன்படுத்திருப்பீங்க. அதே மாதிரி சந்திரமுகி அப்படின்னு நம்ம பேசும்போது கூட பார்த்தீங்கன்னா டிஎஸ் ஸ்ரீனிவாஸ் அவருடைய மிருதங்கத்தை அவ்வளவு அழகாக கொடுத்துருப்பீங்க எங்களுக்கு. ஸோ இசைக்கருவிகளையும் வித்தியாசமாக கையாளுவதில் வித்யாசாகர் ஆகச் சிறந்தவர் அப்படிங்கிறத நீங்கள் ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க சார். அடுத்தது சார், இப்போ வந்து தேன் 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 இந்த பாடல் பழரசத்தை பழையது அப்படியே புதுசாக மாற்றி பழரசமாக மாற்றி கொடுக்கணும். அதுன்னா யுகபாரதி அவருடைய கற்பனை. கண்ணதாசன் வந்து பார்த்தேன் ரசித்தேன் பக்கம் வர துடித்தேன்னா இவர் தேன் தேன் தேன்னு முடிச்சிருப்பாரு. அந்த பாடல் சார். இல்லை, அந்த படத்தில் மிச்ச எல்லா பாடல்களுமே வந்து ஒரு ஆட்டமான பாடல்கள், ஒரு கொண்டாட்டமான பாடல்கள். இது ஒன்று மட்டும்தான் கொஞ்சம் மென்மையான ஒரு காதல் பாடல். யுகபாரதி நிறைய எழுதியிருக்காப்புல. எனக்கு என்னுடைய ரன் படத்துல இருந்து தேன் தேன் எடுத்தது வந்து கரெக்டு தான் நீங்கள் சொன்னது. அதாவது நாங்கள் அந்த பழசுக்கு போயிட்டு அதை புதிதாக மாற்றி அப்படியே அந்த பழமை கெடாமல் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி கொடுத்துருப்பாரு யுகபாரதி. அடுத்த பாடல்னு போகும்போது ஜி படத்தில் சார் எங்கோ கோவில்மணி கோவில்மணி நான் கேட்டேன். அந்த கோவில்மணியோட டோன் இருக்கணும். மது பாலகிருஷ்ணன் மதுஸ்ரீ பாடினது சார். பாடல் கேட்கும் போது இன்றைக்கும் அப்படி காதல் உள்ளங்கள் சிறகடித்து பறக்கும் சார். அது வயசு இதெல்லாம் கிடையாது சார். பாடல் கேட்கறதுக்கு வித்யாசாகரோட பாடலை கேட்கணும்னே நமக்குள்ள இளமை இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் இசையும் இளமையும் நிறைந்தவர் வித்யாசாகர் சார் அப்படிங்கிறது. இன்னும் நிறைய பாடல்கள் இருக்கு சார். வேதம் படம்லாம் போகும்போது மலைக்காற்று வந்து தமிழ் பேசுதோ, தமிழை இப்படித்தான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்க கொடுத்துருப்பீங்க சார். இல்லை, அது வந்து மொழி மேல் எனக்கு இருக்கக்கூடிய காதல், மொழி பற்று வேணும். நீங்க முதல்லயே சொன்ன மாதிரி ஒரு சில பாடல்கள் பற்று ஒரு பக்கம், காதல் ஒரு பக்கம். அதை வந்து இன்னும் என்ன அழகுபடுத்தலாம். எல்லாருமே வந்துட்டு நம்ம பேசுறது வந்து தமிழ் மொழி பாடல்கள் தான், எல்லாமே தமிழ் இசை பாடல்கள், தமிழ் திரை இசை பாடல்கள். அது எவ்வளவு அழகா இன்னும் நம்ம செய்ய முடியும், அந்த வார்த்தை இன்னும் எவ்வளோ அழகாக உச்சரிக்க முடியும், இசையால் அதுக்கு எப்படி இன்னும் அழகு ஊட்ட முடியும்ன்றது தான் ஒரு எண்ணம். அடுத்த பாடல் எதிரும் புதிரும் தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா. ஆக்சுவலி வந்து என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் ஓவர் கொடுத்த பாட்டுன்னு சொல்லி புஷ்பவனம் குப்புசாமி அவர் சொல்லுவார். அந்த பாடல் சார், அந்த பெருமை வித்யாசாகரையே சேரும் அப்படின்னு ஒரு பேட்டி இங்கே கொடுக்கும்போது எங்ககிட்ட ரொம்ப பெருமையாக அதை நான் பதிவு பண்ணுறேன் அப்படின்னு. அது வரைக்கும் தனிப்பாடல்களும் அவர் வந்து தனியாக வந்துட்டு நாட்டுப்புற பாடல்களை பாடிட்டு இருந்து மேடை கிராமிய பாடல்கள்லாம் பாடி நல்ல ஒரு பேரோடு இருந்தவரை வந்துட்டு இந்த படத்தில் தான் இந்த பாட்டை பாட வச்சேன் நான். அந்த மாதிரி ஒரு குரல் தேவைப்படுதுன்னு சொல்லி அந்த பாடல் இன்றைக்கி வந்து மறுபடியும் அது என்னமோ ஒரு படத்தில் யூஸ் பண்ணி மறுபடியும் அது ரீஜென்ரேட் ஆகி எல்லாருமே மறுபடியும் அது கொஞ்சம் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சு அது ட்ரெண்டிங் ஆகும்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் சார்? ஏன்னா உங்களுடைய நிறைய பாடல்கள் ட்ரெண்டிங் ஆகிட்டே இருக்க. பசும்பொன்னில் தாமரை பூவுக்கும் அதுவும் சரி, இந்த தொட்டு தொட்டு பேசுமாகும், இந்த மாதிரி உங்களுடைய நிறைய பாடல்கள் ட்ரெண்டிங்கில் இப்போ இருக்கிற காலகட்டங்களில் உள்ளவங்களால ரசிக்கப்படுது. எப்படி இருக்கும் உங்களுக்கு? எனக்கு ஒன்றும் தோணலை, எனக்கு சந்தோஷமாக இருக்குது. மறுபடியும் பாடல்களை கேட்குறாங்க, அதாவது இந்த தலைமுறையினரும் ரசிக்கக்கூடிய விதத்தில் அந்த பாடல்களை அன்றைக்கி அமைச்சிருக்கோன்ற ஒரு எண்ணம் கிடைக்குது. அந்த பாடல் வந்ததுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறை கேட்கக்கூடியதுக்கும் இருக்கிற கால இடைவெளியை கருதி இன்றைக்கி அந்த பாடல்கள் மீண்டும் வந்து எல்லாராலையும் ரசிக்கப்படுதுன்றது வந்து ஒரு பெரும் ஒரு சந்தோஷத்துக்குரிய ஒரு விஷயம். இது ரசனையின் உச்சமாக இருக்குது சார். நீங்கள் சொன்ன மாதிரி எவ்வளவோ இருந்தால் கூட நான் இப்படி இந்த காலகட்டத்துலையும் அவ்வளோதான், எனக்கு அதை தாண்டி நான் வரல அப்படிங்கிறது பார்த்தீங்களா? அது
ஆசை ஆசை இப்பொழுது பேராசை எப்பொழுது. எங்களுக்கும் பேராசை தான் சார், இன்னும் நிறைய நேரம் நீளணும், வித்யாசாகர் சார் கூட பேசணும் அப்படின்னு. அந்த பாடல் ஒரு பக்கம் இருக்க, இந்த அடி கப்பக்கிழங்கி அந்த மாதிரியான பாடல்களையும் அதே படத்தில் நீங்கள் அங்கே நாங்கள் எங்கே தான் ரிலாக்ஸ் ஆகுது, இந்த மாதிரி ஒவ்வொரு போயிட்டே இருக்கே அப்படின்னும் போது நான் கூல் இட் மாமா அப்படின்னு ஒரு இடத்துல கொடுத்து எங்களை கூல் பண்ணி உட்கார வைப்பீங்க. அந்த சக்தியும் உங்களுக்குள்ள இருக்குது சார். அது என்ன வைப்பு? இயற்கையாக நடந்த ஒரு விஷயம். அதாவது எவ்வளவு மென்மையான பாடல்கள் நான் கொடுத்துருக்கேனோ அவ்வளவு தூரம் வந்து ஆட்டம் பாட்டத்துக்கு உண்டான பாடல்கள் இடம்பெற்றிருக்கு, ஈக்குவலாக இருந்திருக்குது. அது அந்த மாதிரி படங்களும் அந்த மாதிரி அமைஞ்சிருக்குது, அந்த பாடல்களும் அந்த மாதிரி அமைஞ்சது. தை மாசம் ஊரை கூட்டு ஐயாரெட்டு நாட்டுக்கட்டு அந்த மாதிரியான பாடல்களையும் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வந்து ஃபாஸ்ட் பீட் சாங்ஸும் கொடுத்துருக்கீங்க, மெலடியும் கொடுத்துருக்கீங்க, உணர்ச்சிகரமான பாடல்களையும் கொடுத்துருக்கீங்க. அப்போ உங்களுக்கு எந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப பிடிக்கும் சார்? நீங்க இசையமைக்கிறதுலே எனக்கு இதுதான் பிடிக்கும், மெலடி தான் பிடிக்குமா இல்ல ஃபாஸ்ட் பீட் பிடிக்குமா, எல்லாமே பிடிக்கும்? இல்ல அந்த மாதிரி என்னுடைய பர்சனல் வெறுப்புக்கு நான் பாட்டு போட முடியாது. இல்ல அந்த நேரத்துக்கு என்ன தேவைப்படுதோ அதுதான் போட முடியும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். இப்ப மக்கள் வந்து எல்லாத்தையும் ரசிக்கிறாங்க. இப்ப இது மட்டுமே ரசிக்கிறாங்க. இப்ப நான் வந்து இசையமைத்த பாடல்கள் இந்த வகை பாடல்கள் தான் ரசிக்கிறாங்க, இந்த பாடல்களை ரசிக்கிறது இல்லைன்னு இல்லையே. நான் அது பாடலும் ரசிக்கிறாங்க, இது பாடலும் ரசிக்கிறாங்க. ஸோ இதை உச்சமாக வச்சு கொண்டாடுறாங்க, இது மெலடி பண்ணோன்னா அதையும் கொண்டாடுறாங்க. ஸோ எனக்கு அந்த பாகுபாடு கிடையாது. எனக்கு ரொம்ப பிடித்தது மென்மையான இசை தான், எனக்கு பிடித்தது அதுதான். பட் அதுக்குன்னு எல்லா பாட்டிலையுமே நம்ம வந்து மென்மையான இசை அது கிடையாது. அப்படின்னா நான் அந்த பாட்டை பண்ணியிருக்க கூடாது இல்லையா? பட் அது கிடையாது. அவ்வளவு ஆட்டம் பாட்டம் உண்ட பாடல்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு பாடல்களை பண்ணியிருக்க முடியாது. அப்படி பண்ணியிருக்க முடியாது இல்லையா? எங்களை அப்படி போட வச்சது சார். ஆட தெரியாதவங்கெல்லாம் கூட எழுந்து ஆடின பாடல் அது. நிறைய பாடல்கள் நம்ம கேட்கும்போது பஸ்ஸில் பேருந்து பயணத்தில் உங்களுடைய பாடல்களை கேட்டு ரசிச்சுக்கிட்டு போவோம் சார். அந்த மாதிரி ரசிக்கும் போது ரெண்டு ஹெட்ஃபோன் போதும், ஜன்னல் ஓரத்துலேருந்து வர காற்று போதும், வித்யாசாகர் அவருடைய இசை போதும். போதும் அப்படிங்கிற மனமே பொன் செய்யும் விருந்து. உங்களுக்கு இது போதும் அப்படின்னு ஏதாவது தோணியிருக்கா சார்? இல்லை, எனக்கு தோணவே தோணாதுன்னு நினைக்கிறேன். நான் ஒரு ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்கக்கூடாது, இருக்காது. நடந்து முடிந்தவளை பற்றி நான் என்றும் சிந்திப்பதே இல்லை. அது முடிஞ்சு போச்சு. அது அடுத்து நடக்கவிருப்பது என்னன்னு யாருக்குமே தெரியாது. இது பண்ணியாச்சு, முடிஞ்சு போச்சு. அடுத்து இன்னும் என்ன சிறப்பு பண்ண முடியும், இன்னும் என்ன கற்றுக்கலாம், இன்னும் என்ன புது முயற்சிகள் எடுக்கலாம், இன்னும் எந்த விதத்தில் வந்து மக்களை வந்து சந்தோஷப்படுத்தலாம் இசை கொடுத்து அப்படிங்கிறது தான் இருக்கணும் நாட்டம். ஸோ அந்த புதுமையை நம்ம தேடிட்டே போயிட்டு இருக்கும்போது போதும் என்ற மனம் வராது. ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே முடியாது. அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்கணும் அப்படின்னா அரை மனதோடு இருந்து கொண்டே சார். பாடுவீங்களா? யாரு? நிறைய பாடி கேட்டு. இல்ல நான் வந்து அதனால தான் 2 பாட்டு தான் பாடி இருக்கேன் நான். அதுல ஒரு பாட்டு எங்களுக்காக என்ன பாடல் அப்படின்னு நீங்க சொல்லி பாடி ஒரு லைன் எங்களுக்காக முடியுமா சார்? என்ன புள்ள செஞ்ச நீ, அது ஒன்று பாடினேன். பல்லானது 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 அந்த மாதிரி. நான் வந்து அதிகமான பாடல்களை பாடினதில்லை. என்னுடைய நாட்டம் முழுக்க அடுத்தவங்களை பாட வைக்கணும், பாடல் புனைவதில் இருந்ததை தவிர பாடுறதுல எனக்கு அதிகமான நாட்டம் இருந்ததில்லை. அதனாலேயே பாடல் ஆசிரியராகட்டும் மியூசிக் டைரக்டர் ஆகட்டும் 2 பேருக்கும் எப்படி ஒரு காம்போ இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க சார்? ஏன்னா அவங்க எழுதுறாங்க, நம்ம மெட்டு பண்ணிடுறோம். நிறைய பேர் யூஸ்வலாக சொல்லுவாங்க ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மாதிரி இப்படின்னு. பட் இன்னும் வேற என்ன இருக்குதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது சொல்லக்கூடிய ஓமை எதுவாக இருக்கும், அந்த பாட்டு மாதிரியே சொல்லணும். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேணும்ன்ற மாதிரி, நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும். அந்த மாதிரி வந்துட்டு இசை முதல்ல பண்ணிட்டு இந்த பாடலை எழுதியிருக்காங்களா இல்லை இந்த பாட்டை எழுதிட்டு இசையமைச்சாங்களா? மலைக்காற்று வந்து தமிழ் பேசுதுன்றது எழுதி டியூன் போட்டது, நீ காற்று நான் மரம் என்றது எழுதி டியூன் போட்டது. இது 2 தான் இப்படி அப்படின்னு சொன்னால், வாடா மச்சான் வயசுக்கு வந்துட்டேன் எழுதி டியூன் போட்டது. ஸோ இதை நம்ப முடியாது. இது அதாவது அந்த பாடலுக்கும் தேரடி வீதியில் தேவதை வந்தேன். ஆமாம், பல்லவி அப்புறம் டியூன் பண்ணேன். பட் முதல்ல இந்த 2 வரி தான் எழுதி இருந்தது, இதுதான் பிடிச்சிருந்தது, இதுக்கு டியூன் பண்ணிட்டோம். நீங்கள் மலைக்காற்று வந்துன்னும் போது நீங்கள் மென்ஷன் பண்ண மாதிரி தான் நீ காற்று நான் மரம், காற்றின் மொழி. இப்போ அதை எழுதி இசையமைத்த பாடல்கள். ஸோ அது வந்து முதல்ல நான் இசையமைத்ததா எழுதுனது வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கணும்ன்றது. பாட்டுக்கு மெட்டுக்கு பாட்டான். உங்களுடைய சாய்ஸ் வந்து எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, ஆக நான் ஒரு இசையமைப்பாளர் அப்படிங்கிறது அந்த இடத்துல ரசனைக்கு கொடுக்கணும், அவ்வளவுதான் சார். காற்றின் மொழி அப்படின்னு சொல்லும்போது இசைக்கு மொழி கிடையாது, இசையின் மொழி இனிமை தான். அந்த இனிமையை வித்யாசாகர் வந்து கொஞ்சம் கிள்ளி தந்தா போதும் அப்படின்னு நாங்கள் நினைக்கும் போது, இல்லை ஒரு லட்டு சாப்பிட்டா போதும் அப்படின்னு, எதுக்கு லட்டு மட்டும் சாப்பிட்டுட்டு ஜாங்கிரி ஜிலேபி எல்லாம் சேர்த்து தரேன் எடுத்து அப்படி சாப்பிடுங்கன்ற மாதிரி கொடுத்துருப்பீங்க சார். அந்த பாடல் எப்படி அமைஞ்சது சார்? ஏன்னா அந்த பாடலோட இனிமையை உங்களுடைய அந்த கைவண்ணத்தில் கேட்கும் போது இரட்டிப்பு இனிமை எங்களுடைய இதயத்தில் இருக்கும். அந்த படமே ஒரு நல்ல படம்.
அவளால் பேச முடியாது, உணர முடியும், அவ்வளோதான். அவள் கேட்கவும் முடியாதுன்றது அந்த பெண் கவிஞர். அந்த பாடல் முழுமையாக இது மொழி அப்படின்னு படத்தினுடைய டைட்டில் வச்சாச்சு. இப்போ இது என்ன மொழி? பேசுவது வாய்மொழி. இப்போ நம்ம பேசக்கூடிய மொழி இருக்கட்டும், அப்புறம் இசை மொழி இருக்குது. ஸோ அந்த மொழின்றது கையாண்ட விதமும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப 100% ஃபிட் ஆகிடுச்சு அது. ஸோ அதை வந்து தமிழ் மேல் உள்ள காதல்னால அந்த கவிதையை படிக்க படிக்க காற்றின் மொழி இதுவா அதுவா இல்லையா, பூவின் மொழி என்னது அப்படின்னு சொல்லும்போது அதை ரசித்து மெட்டு போடும்போது வந்து அந்த பாடல் தான் அது. இசை மேல் உள்ள காதல், வரிகள் மேல், தமிழ் மேல் உள்ள காதல், இப்படி காதல் அந்த மாதிரி எழுதி தான் யுகபாரதி உங்களை சொல்லிட்டாரே. திருப்திப்படுத்த முடியாததுக்கு தான் உங்களுக்காக ஒரு பாடலே போட்டிருக்காரு, காதல் பிசாசு. ஏன்னா அது சொல்லவே சொன்னார், நான் அவருக்காகவே போட்டேன். ஏன்னா ஃபுல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியாது அவருக்கு. அந்த மொழி மேலே உள்ள அந்த காதலை நாங்கள் உணர்ந்து உள்வாங்கி அதற்கு ஏற்ற மாதிரியான வரிகளை எழுதினாதான் நாங்கள் அவரை சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ண முடியும். இல்லை, இப்போ அவங்கெல்லாம் வந்து ரொம்ப ட்ரெயின் ஆனது என்னுடைய இசையில் வந்துட்டு. இவங்கெல்லாம் அறிமுகமாகும் போது இவங்க அப்பப்போ தான் ஒரு பாட்டு 2 பாட்டு தான் எழுதியிருந்தாங்க எல்லாருமே. அப்போ அந்த ட்ரைனிங் ஒரு பட்டறை மாதிரி. அது வந்து இங்கே நெடில் வரணும், இங்கே வந்து ஒற்றெழுத்து தான் வரணும், இங்கே இப்படி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி 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 அது நிறைய வார்த்தைகளை வாங்கி 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 நீங்கள் அப்போ முன்னாடி சொன்னீங்களே அதுக்கு இப்போ என்னங்கிறன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை வர்றதுக்கு 18 நாள் ஆச்சு. அந்த ஒரு வார்த்தை மாத்திரம் எழுதலை அவர். பாடலை முடிச்சிட்டோம், பாடல் பதிவு பண்ணலை. பிகாஸ் அந்த வார்த்தை வராதனால டியூன் பண்ணியாச்சு. தன்னா தானே தன்னா நன்னா அப்படின்னு டியூன் போட்டாச்சு. அப்போ அதுக்கு அவர் முடித்தது எதுவுமே எனக்கு பிடிக்கல. அவர் எழுதிட்டே இருக்காரு, எழுதுறாரு. அதுக்கப்புறம் ஒரு நாளைக்கு ஒரு 15 நாள் கழிச்சு ஒரு 150 எழுதிட்டார் அவர். எதுவுமே எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை, இந்த பல்லவிக்கு சேர்ற மாதிரி இல்லை. அப்புறம் ஒரு மதியம் வந்து ஆனால் இதை எழுதிட்டேன் பாருங்க, அதுக்கு இப்போ என்னங்கிறேன்னா ஃபோனை வைங்க, சரியாக போச்சு. அதோட அதை செட்டில் பண்ணியாச்சு அந்த பாட்டு. அவ்வளோ எளிமையான ஒரு வார்த்தை தேவைப்பட்டது. அதை கவிதையாக எழுதும்போது அது வேலைக்காகாது. அந்த பாடலுக்கு சொல்கிறேன், அந்த பாடலுக்கும் அந்த பாடல் சூழ்நிலைக்கும் சொன்ன உடனே ஓகேன்னு 18 நாள் ஆச்சு அது எழுதுறதுக்கு. சுவையான அனுபவங்கள் எல்லாமே. பாடல்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் ஒரு விதம்ன்ற மாதிரி பாடலாசிரியர், இசையமைப்பாளர் இவங்க காம்போல நாங்கள் நிறைய ரசித்த பாடல்களில் உன் சமையலறையில் உப்பா சர்க்கரையா, என்ன மாதிரிலாம் சமைக்க தெரியாத ஆளுக்கெல்லாம் ஒன்றுமே சொல்ல முடியாது சார். அந்த பாட்டை மட்டுமே வச்சு இதான் உப்பு இதான் சர்க்கரை அப்படிங்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க. அவங்க சரி அங்கே தான் போனால் மேல் போர்ஷன் வந்து நீ புத்தகமா கண்களா அப்படின்னு வரும். அது கபிலன் வித்யாசாகர் அவருடைய காம்போ, ரசிகர்களால் அதிகமாக விரும்பப்பட்ட காம்போ. அது எப்படி இருந்தது சார் அந்த பாடல்? நீங்கள் கேட்கும்போது ஞாபகம் வருது, அந்த பாடலினுடைய கம்போசிங் போகும்போது வந்து கபிலன் சொன்னாப்புல, நான் வந்து ஒரு பாடல் எழுதி வச்சுருக்கேன், அது வேற யாருக்கோ கொடுத்துருக்காங்களாம். கொடுத்து ஒரு 4-5 மாதமாக இருக்குது அங்கே, அவங்க இன்னும் டியூன் பண்ணலை, அதை வேணா நான் வந்து கேட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றேன், உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு தெரியும் நான் ரசிப்பேன், நல்ல கவிதையை ரசிப்பேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வாங்க என்ன. ஒரு 2 நாள் கழித்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்தார். அதுதான் அந்த உன் சமையலறையில் நான் உப்பு. அது பார்த்த உடனே 10 நிமிஷத்தில் டியூன் போட்டாச்சு. அது டியூன் பண்ணதுக்கப்புறம் அந்த பாடல் மிகப்பெரிய வெற்றி பெற்று மக்கள்லாம் ரசித்தாங்க. அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கும் அந்த பாடல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அப்படி முதல் லிஸ்ட்டில் இருக்கும் சார். ஒரு மெலடி சாங் கேட்கணும் அப்படின்னா டக்குன்னு சாயங்காலம் ஒரு 5 மணிக்கு வந்தோம் அப்படின்னா ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம்ன்ற நிகழ்ச்சியை பேர் அப்படி வச்சுருப்போம் சார். ஆனால் ஆரம்பித்தோம் அப்படின்னா உன் சமையலறையில்னு ஆரம்பித்து அது போய்கிட்டே இருக்கும் சார். நிறையா நேயர்கள் வந்து எங்ககிட்ட கேட்பாங்க சார், வித்யாசாகர் சார் எப்போ வருவார், எப்போ பேட்டி கொடுப்பாரு, நாங்கள் அவங்க கிட்ட பேசணும் அப்படின்னு. ஸோ ரசிகர்கள் அப்படிங்கிறவங்க உங்களுடைய பார்வையில் எப்படி? ரசிகர்களால் தான் நாங்கள், அவங்க எப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி, அவங்க தெய்வங்கள் மாதிரி இல்லை, நிஜமா அவங்களுடைய ரசனையும் நம் மீது, நம்மளுடைய இசை மீதும், நம்மளுடைய படைப்புகள் மீதும் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அன்பும், அந்த காதல், அந்த பற்று, ரசனை திறன், இதெல்லாம் தான் வந்து நம்மளை வந்துட்டு சிரஞ்சீவியாக இருக்கக்கூடிய சக்தியை கொடுக்கக்கூடிய. சார் ஒரு இடத்துல பேசும்போது நீங்கள் டக்குன்னு ஒரு நிமிஷம் மௌனம் பண்ணீங்க. அந்த மௌனம் என்னன்னா எங்களுக்கு எப்படி தோணுச்சுன்னா, வித்யாசாகர் சாரோட பாடலில் வந்து நிறைய மௌனம்ன்ற வார்த்தை இடம்பெற்ற பாடல்கள்லாம் நாங்கள் கேட்டிருக்கோம். மலரே மௌனமா சொல்லுங்க சார், என்ன மாயம் அந்த பாடல், அந்த பாடலோட பின்னணி என்ன சார்? பின்னணி ஒன்றும் இல்லை, பின்னணி ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு முன்னணியில் இருக்கு பாருங்க சார் அந்த பாடல். அதனுடைய பின்னணியே நீங்கள் தான், மக்கள் தான். பின்னணின்றதை விட நான் அந்த பாடல் உருவான விதத்தை சொன்னேன்னா உங்களுக்கு ரொம்ப, அது நிறைய இடத்துல நான் சொன்னதில்லை, நான் சொல்கிறேன். அந்த டியூன் உருவான இடம் எங்கன்னா, நான் வந்து காரில் வந்து ரெக்கார்டிங் தியேட்டர் போயிட்டுருக்கேன், சாயங்காலம் ஒரு 6 மணி இருக்கும், வடபழனி பக்கம்.
அன்னைக்கு வந்து முருகருடைய ஒரு தேர் திருவிழா மாதிரி ஒன்று நடக்குதுங்க. எல்லாருமே வந்து டான்ஸ் ஆடிட்டு பயங்கரமாக இருக்குது. இந்த டிராஃபிக் ஜாமில் கண்ணாடிலாம் ஏற்றி உள்ள கார் உள்ளார உட்காந்துருக்காங்க. எல்லாம் டிராஃபிக் ஜாமு. அவங்க எல்லாம் போயிட்டுருக்காங்க. தவிடு மேலே நாதஸ்வரம் எல்லாம் வாசிச்சுட்டு போயிட்டுருக்காங்க. இது போயிட்டு இருக்கும்போது இந்த பாடல் உதித்தது. அது முருகன் அருளிய பாடல்னு நினைக்கிறேன் நான். அங்கேருந்து அப்படியே வரும்போது தில்ருபா தில்ருபா காதல் நிலவே தில்ருபா அந்த காலகட்டத்தில் சார் ஸ்கூல் பசங்கள்லேருந்து காலேஜ் பசங்கள்லேருந்து அதையும் தாண்டி நம்ம அம்மா அப்பா கூட ரசித்த பாடல்களில் அது ஒன்று சார். சார் அந்த பாடல் பிரியம்ன்ற படத்தில் இடம்பெற்ற பாடல் அது. அதாவது எல்லா பாடல்களுமே நல்ல வித்தியாசமான பாடல்கள். நான் அதுதான் சொன்னேனே, அது ஆரம்ப காலகட்டத்தில் என்னை வந்து நிலைநிறுத்தக்கூடிய ஒரு விஷயமா நான் வந்து எடுத்துக்கொண்ட ஒரு படத்துலையும் அந்த படத்தினுடைய வெற்றி தோல்விக்கு சம்மந்தம் இல்லாமல் பாடல்கள் வெற்றி பெற்ற காலம் அது. அந்த மாதிரி நிறைய படங்கள் இருக்குது. அந்த படத்தினுடைய அந்த படம் பேர் கூட தெரியாத நிறைய பேருக்கு, பட் அந்த பாடலை சொன்ன உடனே அவங்களால ரிலேட் பண்ணி பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு படம் வந்து பிரியம்ன்ற படம். அது ஒரு புதிய இயக்குனர், அப்புறம் அதில் வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய ஹீரோ ஹீரோயின் எல்லாமே புதுசு. அந்த படத்தில் மியூசிக் வந்து ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கணும்னு சொல்லி மெனக்கெட்டு அதுக்கு வந்து ஒரு தனியான ஒரு முயற்சி எடுத்து செய்த பாடல்கள் எல்லாமே. மியூசிக்ல காம்ப்ரமைஸே கிடையாது, எந்த விதமான பாரபட்சமும் கிடையாது. எல்லா நடிகர்களுக்கும் எல்லா நடிகைகளுக்கும் ஒரே மாதிரி இருக்கும். இல்லை, எல்லாரும் படத்துலையும் என் பேர் தானே வருது. இல்லை, அங்கே நடிக்கிறவங்க அதெல்லாம் விட்டுருங்க, பட் இசை சோன்னு வரும்போது அது அந்த தரத்தை நம்ம என்றைக்குமே வந்துட்டு குறையவே கூடாது. நம்ம அர்ஜுனோட காம்போல நிறைய இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி படங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறது அடுத்த விஷயம். ஆனா அதுல இருக்கிற பாடல்கள் ரசிகர்களால ரசிக்கப்பட்ட பாடல்கள். 100 ஆண்டுக்கு ஒரு பூக்கின்ற பூவல்லவா, முற்றிலும் கோபால் சர்மா அவருடைய வாய்ஸ் எல்லாம் நாங்க ரொம்ப கேட்டதே கிடையாது. அந்த பாடல்ல அவ்வளவு ரசிச்சு கேட்ட பாடல். தில்ருபான்னு சொன்ன பாட்டே கோபால் ராவ் பாடினதுதான். இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பாடுறவங்களையும் நீங்க அறிமுகப்படுத்திருக்கீங்க. இன்னொன்னு நிறைய சிங்கர்ஸ் ஸ்ரீவர்தினி அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, மைக்கே எனக்கு ஸ்டூடியோவே எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது, நாங்கள் அங்கே போய் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு. எனக்கு கூட நீங்கள் ஒரு 7 வருடத்திற்கு முன்னாடி சொன்னது ஞாபகம் இருக்குது, மைக்கை அப்படி பிடிக்கக்கூடாது, எப்படி பேசணும் அப்படின்னு. அன்னிலேருந்து கொஞ்சம் ஒழுங்காக பேசணும்னு நான் நினைக்கிறேன் சார். ஸோ இப்படி தான் பேசணும், இப்படி தான் இருக்கணும், ஒரு டிசிப்ளின் வச்சுருக்கீங்கல்ல சார். அந்த டிசிப்ளின் வந்து இல்லை, அது நம்மளுடைய முன்னோடிகளை பார்த்து டிசிப்ளின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. வாழ்க்கையிலேயே டிசிப்ளின் வேணும். அது இல்லாமல் எப்படி வாழ்க்கை எப்படி வேணாலும் வாழ்ந்துடலான்றது கிடையாது. இப்படி தான் வாழணும்னு இருக்கணும். ஒரு டிசிப்ளின் வேணும், செய்கிறதுலேயும் ஒரு டிசிப்ளின் வேணும். நம்ம இருக்கிற இடத்த தூய்மையாக வச்சுருக்கணும். அந்த தூய்மை உணர்வு நம்மளுக்கு வேணும், நம்ம சுற்றுப்புறத்தையும் வேணும் இல்லையா? பார்ட் ஆஃப் யுவர் லைஃப். நான் அதுதான் ஃபீல் பண்ணிட்டு, யூ ஷுட் பி அ டிசிப்ளின் பர்சன். சும்மா தாந்தோணி தனமாக அது நேரத்துக்கு என்ன தோணுதோ அது செய்கிறதோ இல்லை, அது ரொம்ப தப்புது. எப்படியும் இருந்துடலாம், என்ன வேணாலும் பண்ணலான்றது அந்த எண்ணங்களே தவறான எண்ணங்கள். இப்படி தான் செய்யணும், இது கரெக்டு, இது முறை, இது தவறு. நம்மளுக்கு தெரியலன்னா பெரியவங்க இருக்காங்க, கேட்டு தெரிஞ்சு. ஸோ பெரியவங்களை கேட்கக்கூடாதுன்றது ஒரு கூச்சமாக இருந்ததுன்னா நண்பர்களை கேட்டு தெரிஞ்சு, கொஞ்சம் அனுபவமான ஆட்களை கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். ஆக நம்மளும் கரெக்டாக இருக்கணும், நம்ம கூட இருக்கிறவங்களும் கரெக்டாக இருக்கணும். என்றைக்குமே உங்களை வச்சு தான் கூட இருக்கவங்க. உங்கள் எண்ணங்கள் தூய்மையாக இருந்ததுன்னா தூய்மையானவர்கள் தான் உங்கள் கூட சேருவாங்க. எண்ணங்கள் வலிமையானால் ஏகாந்தம் தான் சார், அதில் டவுட்டே இல்லை. அந்த மாதிரி ஒரு வார்த்தை சொன்னீங்க. முறை மாமன் சார், அந்த படம் சார், ஆனந்தம் 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 வந்ததே. எல்லார் வீட்டிலையும் அப்படி ஆனந்தம் தவழ்ந்து ஓடட்டும், அதுதான் தேவை. அந்த ஆனந்தம் இருக்கணும். அந்த தேவையை நிறைவேற்றுவதற்காக தான் சார் கொடுத்துருக்காரு அந்த பாடல். இல்லை, அது என்னுடைய எண்ணம் தான். இல்லை, அந்த பாடலுக்குன்னு சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். ஆனந்தம் எல்லாருடைய உள்ளத்துலேயும் இருக்கணும் அப்படின்னு நான் வந்து விருப்பப்படுறேன். எல்லாருமே வந்து சந்தோஷமா இருக்கு, அதுதான் உங்களுடைய ஆசை இல்லையா சார்? ஆமாமா, எங்களுக்கு கூட ஆசை இருக்கு. ஆசை இப்பொழுது பேராசை எப்பொழுது. இன்னும் இந்த நேரம் நீண்டுகிட்டே போகணும், நிறைய கேள்விகள் கேட்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்களுக்குள்ள இருக்கு. இருப்பினும் நேரம் கருதி நாங்கள் ஒரு சில கேள்விகளை மட்டும் கேட்டு இது பண்ணோம். நிறைய பாடலாசிரியர்கள் கூட பணியாற்றிய அனுபவம் உங்களுக்கு இருக்கு சார். இவர் கூட இருந்தா நமக்கு பர்ஃபெக்ட் காம்போவா இருக்குன்னு நீங்க என்னைக்காவது நினைச்சிருக்கீங்களா சார்? பன்மொழி திரைப்படங்களில் ஒர்க் பண்ணியிருக்கேன். தமிழ் மட்டும் இல்லை, தெலுங்கு படங்கள் பண்ணியிருக்கேன், மலையாள படங்கள் அதிகமாக பண்ணியிருக்கேன், கன்னட படம் பண்ணியிருக்கேன், ஹிந்தி பண்ணியிருக்கேன். ஸோ இங்கே இருக்கக்கூடிய எல்லா கவிஞர்களையும் நான் சந்திச்சிருக்கேன். எல்லாருக்கூடையும் எனக்கு நல்லுறவு தான் வந்துருக்குது, நட்புறவு தான் நான் மெயின்டைன் பண்ணியிருக்கேன். இதில் இவங்க கூட இருந்தால் மட்டும்தான் அப்படிங்கிற எண்ணமே இல்லை எனக்கு. இப்போ நம்முடைய ஒலிக்கூடத்தில் வந்து என்ன பண்ணுறதுன்னா, காலையில் ஒரு தெலுங்கு படம் நடந்திருக்குன்னு வச்சுங்க. அப்போ காலையில் ஒருத்தர் வந்து எழுதியிருப்பார் இல்லையா, அந்த தெலுங்கு கவிஞர். மத்தியானம் தமிழ் படம் நடக்கும். அப்போ பாரதியை கூப்பிட்டு சொல்லுவேன், அவர் என்ன எழுதினாரு தெரியுமா, என்ன சூப்பராக எழுதியிருக்காரு. அப்புறம் அவரையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். அவங்களுக்குள்ள ஒரு நட்புறவு. அதாவது மொழி கிடையாதுங்க, இந்த வெறும் ரசனை, கவிதையின் மேல் காதல், இது மட்டும்தான் இருந்திருக்குது மொத்தமாக. திறமைகளை வளர்ப்பதற்கு இடையில நீங்கள் ஒரு பெரும் பாலமாக இருந்திருக்கீங்க சார்.
இல்லை அவங்களுக்கு கூட ஒரு நல்ல நட்புறவு அவங்களுக்கு தெரியாது. இப்போ நான் வந்து அறிமுகப்படுத்தாமல் இவர் தான் இன்னாருன்றது இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்காது. இவனுடைய பெருமையை அவர்கள் கேட்டிருக்கலாம், அவருடைய பாடல்களை இவரும் கேட்டிருக்கலாம். அவங்கள அறிமுகப்படுத்தி பிற்காலத்தில் நான் இல்லாமல் கூட அவங்க 2 பேரும் அந்த நட்புறவை தொடர்ந்து இருந்திருக்கலாம். ஸோ நான் என்றைக்குமே அந்த நல்லுறவை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கேன். அதாவது கவிஞர்கள் கூட. அந்த கவிஞர்கள் யூஸ்வலாக எழுதும்போது எனக்கு தனிப்பட்ட முறையில் ஒருத்தர் வந்து எழுதியெல்லாம் என்னுடைய படத்தில் பார்த்தீங்கன்னா 5 கவிஞர்கள் எழுதியிருக்காங்க. ஆரம்ப காலத்தில் அந்த நிறைய பாடல்கள் வந்து 5 கவிஞர்கள் இவங்க 5 பேரும் சேர்ந்து ஒரே பாடலாம் எழுதியிருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு நட்புனாலையும் ஒருத்தர் மேலே ஒருத்தர் வைத்திருக்கக்கூடிய ஒரு இதுவும் என்னுடைய இசையின் மேல் அவர்கள் உள்ள அக்கறையினாலும். உங்களுடைய இசையின் மேல் அவங்களுக்குள்ள அக்கறை அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி அவங்களுடைய எழுத்தின் மீது உங்களுக்குள்ள ஒரு ஆர்வம், அதுதான் இங்கே ஒரு இசையா எங்களுக்காக அமைது. வித்யாசாகர் சார் அப்படின்னா ஒரு இசையமைப்பாளர், அதுவும் மெலடி கிங் அப்படிங்கிறது. அதையும் தாண்டி வித்யாசாகர் சார் அவர் வந்து ஒரு இசையமைப்பாளராக இல்லை அப்படின்னா நாங்கள் வேறு எந்த கோணத்தில் அவரை பார்க்கலாம்? ஒரு இன்ஜினியரா, டாக்டரா, சயின்டிஸ்டா? இல்லை, ஒன்றும் பார்க்க முடியாது. ஏன் சார்? இசையமைப்பாளராக இல்லைன்னா ஒரு இசை கலைஞராக தான் பார்த்துருப்பீங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேமிலி சார். நம்ம இவ்வளோ முன்னணியில் இன்னைக்கு இருக்கோம் அப்படின்னா பின்னாடி அவங்க நிற்கிறாங்க இல்லையா சார்? அவங்கள பற்றி சொல்லுங்க சார். இல்லை, அவங்கள பற்றி என்ன சொல்கிறது இருக்குது. அதாவது நம்ம இருக்கக்கூடிய பலவிதமான எண்ணங்களோடும் நம்ம கற்பனைகள் வேறு, நம்மளுடைய ஒர்க்கிங் ஸ்டைல் வேறு, ஒர்க்கிங் டைமிங்ஸ் வேறு. அவங்களுக்கு வந்து நம்மளை விட அதிகமாக அவங்க வந்து நம்மளை மனம் கோணாமல், வீட்டில் ஒருத்தர் இல்லை, வீட்டில் இருக்கிற அனைவரையுமே மனம் கோணாமல் அவங்கவுங்களுக்கு தகுந்தது வேண்டியது போல் நடந்துட்டு அவங்களுக்கு வேண்டிய நேரத்துக்கு அவங்களெல்லாம் பரிமாறி அவங்களுடைய நல்ல இதை பார்த்துட்டு இதெல்லாம் பார்க்கும்போது நான் வந்து அந்த பெண் குலத்தை வந்து கையெடுத்து கும்பிட்றேன். அதுதான் பெண்கள் வந்து நான் ஏற்கனவே கூட சொல்லியிருக்கேன். நான் தே ஆர் சம்திங் வெரி கிரேட். தேர் இஸ் நத்திங். அது சக்தி. அது நான் அப்படி தான் பார்க்குறேன். ரொம்ப அழகாக நீங்கள் சொல்லும் போது அடுத்து வந்து பார்க்கணும்னா சார், நான் வந்து பல்லவியோட ஃபேன். நான் வந்து நிறைய அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுடைய இதெல்லாம் நான் ரசிப்பேன். உங்களுடைய பாடல்களை எந்த அளவுக்கு ரசிப்பனோ அதே அளவுக்கு கொஞ்சம் கூட குறைவில்லாத பல்லவியோட இதையும் ரசிப்பேன். ஒரு பாடலில் சொன்ன மாதிரி மூங்கில் விட்டு சென்ற பின்னே அந்த பாட்டோடு மூங்கிலுக்கு உறவென்ன அபியும் நானும், அது எப்படி அமைஞ்ச படம் சார்? ஏன்னா ஒரு பெண் பிள்ளையை பெற்ற அப்பாக்களுக்கு தெரியும் அந்த இசை அப்படியே அங்கே கொண்டு வந்திருப்பீங்க, வழிந்து ஓடும். அது எப்படி இருந்தது சார்? இல்லை, ஒரு பெண் பிள்ளைக்கு தந்தை என்ற ஒரு உணர்வு அந்த பாடலில் பிரதிபலிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் அது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக என்னென்னா, ஒரு பெண் பிள்ளை இல்லாத ஒரு கவிஞர் அதை வந்து எழுதியிருக்காருன்றது தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். ஏன்னா அவர் எழுதுனது ரொம்ப அற்புதமான வரி. தந்தைக்கும் தாயமுதம் சுரந்ததம்மா என் தங்கத்தை மார்போடு அணைக்கையிலேன்னு. நான் அதை வந்து ஸ்லாகிச்சு அவரை வந்துட்டு பாராட்டி தீர்த்திருக்கேன். அந்த உணர்வு வந்து உணர்வுபூர்வமான ஒரு விஷயம். அது ஒருத்தர் சொல்லி புரிய வைக்கிறது கிடையாது இல்லையா? உங்களுடைய மகளையோ மகனையோ அரவணைக்கக்கூடிய நேரத்தில் பாரதியார் பாட்டு மாதிரி தான் ஞாபகம் இருக்குது. உச்சிதனை முகர்ந்தால் உன்மத்தம் கொள்ளுதுன்னு சொல்கிறார் இல்லையா? அந்த உன்மத்தம்ன்றது என்னன்றது யாருக்கு தெரியும்? அது அந்த உச்சி முகர்ந்தவனுக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த மாதிரி அது உணர்வுபூர்வமான ஒரு பாடல். அவங்களாம் உங்களுடைய பாடல்களை எப்படி வீட்டில், ஏன்னா உங்களுடைய மகள்கள் ஆகட்டும் மகன் ஆகட்டும், ஏன்னா எங்களுக்கு இவ்வளோ ரசனை இருக்கும்போது அவங்களுக்கும் இருக்கும் இல்லையா? அவங்க எப்படி வெளிப்படுத்துவாங்க சார்? அவங்களும் சொல்லுவாங்களா, அப்பா இந்த பாடல் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது பிடித்த பாடல்கள்னு சொல்லியிருக்காங்களா சார்? என் பொண்ணு தமாஷா சொல்லுவா, ஆல்ரெடி ஹிட்டான பாட்டெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் போட்டு காட்டுறீங்க. சும்மா விளையாட்டுத்தனமா எல்லா பாடல்களுமே ஹிட்டு. அவங்க தான் என்னுடைய முதல் ரசிகை. ரொம்ப அன்பு, காதல், தந்தை மேல் பாசம், அதுக்கு மேலே வந்துட்டு என்னுடைய இசை மேலே ஒரு அலாதியான பிரியம். ஒரு பாடல் அப்படின்னா எடுப்பு தொடுப்பு முடிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சார். அந்த மாதிரி எடுக்கிறதாகட்டும், அந்த நடுவில் பிட்வீன் வந்து இன்டர்லூடில் தொடுக்கிறதாகட்டும், அந்த முடிப்பு ஆகட்டும், எல்லாத்தையுமே ஒரு பர்ஃபெக்ட் காம்போவோட நேயர்கள் ரசிக்கும் வண்ணம் கொடுப்பீங்க. அந்த ரசனை நேயர்கள் மட்டும்தான் காரணமா, இல்லை உங்களுக்குள்ள ஊர்ந்து இருக்கக்கூடிய அந்த இசையும் காரணமா? இல்லை, நான் ரசித்தது, நான் ரசிப்பது, எனக்கு பிடித்தது எல்லாம் சேர்ந்து, அதாவது ஒட்டுமொத்தமாக அது வந்து ஒரு இசை வடிவம் பெறும்போது அது உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அந்த காணிக்கையை கொடுக்கும்போது அதை நீங்கள் ஏற்றுக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அந்த முழு வடிவம் பெறுது சார். நீங்கள் நிறைய பாடல்களுக்கு கம்போஸ் பண்ணும்போது இந்த பாடலில் இன்னும் கொஞ்சம் கூட வேறு ஏதாவது பண்ணியிருக்கலாமோ, ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கலாமோன்னு உங்களுக்கு தோன்ற பாடல் ஏதாவது இருக்கா சார்? இல்லை, இது வரைக்கும் தோணலை. உங்களுக்கு காரணம் சொல்கிறேன். தோணலாம், அது ஃப்யூச்சரில் எப்போன்னு எனக்கு சொல்ல தெரியல. பட் ஏன் தோணாதுன்னு நான் சொல்ல வரேன்னா, அந்த காலகட்டத்தில் நமக்கு இருக்கக்கூடிய அறிவில் செஞ்ச அதில் பெஸ்ட்டு சாங் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா? அன்றைக்கி நீங்கள் கேட்டால் கூட அதை விட சிறப்பாக என்னால் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அது அமைந்தது அந்த மாதிரி. ஸோ அன்னைக்கு
எனக்கு தெரிந்த அளவில் இது வந்து ரொம்ப சரியாக இருக்குன்ற ஒரு எண்ணத்துலேயும் ஒரு முடிவுலையும் நம்ம எடுத்து செய்யப்பட்ட பாடல்கள். ஸோ அதில் இன்னும் பெட்டரானா அந்த காலகட்டத்தை தாண்டி வந்து தானே பெட்டர்மெண்ட் தெரியும் இல்லையா? நீங்கள் 10 முடிச்சு தானே 12க்கு போகணும், 12லேருந்து 10 பார்க்க முடியாது. கண்டிப்பா சார். இப்போ 10லேருந்து உங்களை வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. பிகாமில் வந்து 10ஆம் கிளாஸில் அந்த கணக்கு நல்லா போட்டுக்கலாமே அப்படின்னு பிகாம் முடிச்சுட்டு நம்ம யோசிக்க முடியாது. கரெக்டு தானே? கண்டிப்பா சார். அந்தந்த காலகட்டத்துக்கு ஏற்ப அந்த நேரத்தில் உதிக்கக்கூடிய எண்ணங்களும் இசை வடிவங்கள் தான். ஸோ வி ஹவ் given தி பெஸ்ட் ஆஃப் அவர் அந்த நேரத்துக்கு. ஸோ இது இன்னும் சிறப்பாக இருக்கலாம், இருந்திருக்கலாம், தெரியாது நம்மளுக்கு. நீங்க இசையமைக்க ஆரம்பிச்ச அந்த காலகட்டத்திலேருந்து அன்றும் இன்றும் என்றும் ரசிக்கக்கூடிய பாடல்களை கொடுப்பவர் தான் வித்யாசாகர் சார் அவர்கள். சார், இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய நேரம், பொன்னான நேரம், அந்த நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்க நிறைய தகவல்களை இது பண்ணிக்கிட்டீங்க. இன்னுமே கூட நேயர்கள் நினைக்கிற மாதிரியான ஃபுல்ஃபில் பண்ண முடியாது அவங்கள, ஏன்னா இன்னும் 10லன்னு தான் சொல்லுவாங்க அவங்க நேரம். இருப்பினும் இந்த பொன்னான நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக நீங்க பங்கு கொண்டமைக்கு நன்றி. இந்த நிகழ்ச்சியை பத்தி நீங்க எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் உங்களுடைய நேயர்கள் ரசிகர்களுக்காக. எல்லா இசை ரசிக பெருமக்களுக்கும், இசை நெஞ்சங்களுக்கும், விவித் பாரதியின் வாயிலாக கேட்கக்கூடிய அனைவருக்கும் முதற்கண் என்னுடைய அன்பான தீபாவளி வாழ்த்துக்கள். எல்லாருக்குமே சேஃபாக கொண்டாடுங்க, ஜாகிரதையாக இருங்க, ஆனால் கொண்டாடுங்க. கொண்டாட்டம் நிற்க வேணாம், ஆனால் இதுக்கு வந்து ஆபத்து இல்லாமல், மற்றவங்களுக்கும் ஆபத்து இல்லாமல், நமக்கும் ஆபத்து இல்லாமல் பார்த்துக்குங்க. அது என்னுடைய தாழ்மையான ஒரு வேண்டுகோள். இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்கள் எல்லோரிடமும் நேரடியாக இல்லைன்னா கூட வந்துட்டு உங்கள் காதுகள் வழியாக என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சில 1-2 சம்பவங்களை பகிர்ந்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சதுக்கு எனக்கு சந்தோஷமாக இருக்குது. இந்த கூடத்துக்கு வந்த உடனே எனக்கு முதல்ல ஏற்பட்ட அனுபவத்தை மாத்திரம் பதிவு செய்யணும்னு ஆசைப்பட்றேன். கிட்டத்தட்ட ஒரு 45 ஆண்டு காலம் முன்னாடி வந்து இதே ஆல் இண்டியா ரேடியோவில் நான் பல இசையமைப்பாளர்களுக்கு வந்துட்டு இசைக்கருவி வாசிச்சிருக்கேன். டிஆர் பாப்பா சார் வந்திருந்தார். அப்போ நிறைய பாடல்களில் வந்து இங்கே பதிவு பண்ணுவாங்க. ஒரே நாளில் வந்து 18 பாட்டெல்லாம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அப்படிலாம் ரெக்கார்டிங் நடக்கும் அப்போது. ஸோ இந்த மாதிரிலாம் நடந்துருக்குது. இங்கே வரும்போது அந்த பசுமையான நினைவுகள்லாம் வந்துட்டு இன்னொரு தடவை எனக்கு கொடுத்ததுக்கு உங்களுக்கு நிலையத்தாருக்கு நன்றி. பணிபுரியும் எல்லோருக்குமே என்னுடைய நல்வாழ்த்துக்கள். நிலையத்திற்கு நன்றி. அண்ட் மக்களுக்கு மீண்டும் ஒரு முறை தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வித்தியாசம், விசித்திரம், வித்தை மூன்றும் ஒரு சேர கொண்ட வித்தகர் வித்யாசாகர். விதவிதமான இசையை விரல் வழி மீட்டி வினோதம் தருவதில் வல்லவர். மௌனம் கூட மெட்டிசைக்கும் வித்யாசாகரின் சந்தத்தில் அவரை சந்தித்ததில் நமக்குள் சந்தோஷ சாரல் சாரீரம் பாடுகிறது. நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்த இந்த நிகழ்ச்சி தித்திக்குதே தீபாவளி. இசையமைப்பாளர் வித்யாசாகர் பங்கேற்று சிறப்பித்த தித்திக்குதே தீபாவளி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியை கேட்டிருப்பீங்க, ரசிச்சிருப்பீங்க. வித்யாசாகர் அவருடைய இசை பயணம் இன்று அல்ல என்றும் தொடர்ந்து கொண்டே இருக்கும். கேட்டு ரசிக்க ரசிகர்களாகிய நாம இருக்கோம் அப்படிங்கிற பதிவோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பண்ணிக்கலாம். நிகழ்ச்சியில் இதுவரை உங்களுடன் மகிழ்ச்சியுடன் பயணித்தது ராதா கிரிதரன். மீண்டும் வேறொரு தருணத்தில் சந்திப்போம் நேயர்களே. அதுவரை சிந்தித்திருங்கள்.